கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாடிக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டீல், அதே மாதிரி மாவட்ட வருவாய் அதிகாரி ஷர்மிளா, வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன் ஆகியோருக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் கோவை வடக்கு தாசில்தார் மணிவேலுக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறதுங்க. கோவையை சார்ந்த 74 வயது முதியவர் ஜான் சாண்டி என்பவருக்கு சொந்தமான நிலத்தோட பட்ட ஆவணத்துல சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டுள்ள இருவரோட பெயரை நீக்குவது குறித்து விசாரித்து 2 மாதங்கள்ல உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை குறித்த காலத்தில் அமல்படுத்தலன்னு சொல்லி கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டீல், அதே மாதிரி மாவட்ட வருவாய் அதிகாரி ஷர்மிளா, மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன், மாவட்ட கோவை வடக்கு தாலுகா தாசில்தார் மணிவேல் ஆகியோருக்கு எதிராக ஜான் சாண்டி என்ன பண்ணியிருந்தாருன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி குறித்த காலத்தில் விசாரணை நடத்தி உத்தரவு பிறப்பிக்காத கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டீல், மாவட்ட வருவாய் அதிகாரி ஷர்மிளா, அதே மாதிரி வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன், கோவை வடக்கு தாசில்தார் மணிவேல் ஆகியோருக்கு நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் புரிந்ததா தீர்ப்பளித்தாரு. இதுல முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டீல், அதே மாதிரி ஷர்மிளா, கோட்டாட்சியர் கோவிந்தன் உள்ளிட்டோருக்கு ஆகியோருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி இந்த தொகையை மூவரும் தங்கள் சொந்த ஊதியத்திலிருந்து மனுதாரருக்கு இழப்பீடா வழங்கணும்னு உத்தரவிட்டாரு. அதே சமயம் உத்தரவை அமல்படுத்த வேண்டிய தாசில்தார் மணிவேலுக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்த நீதிபதி 1 மாத ஊதியத்தை மனுதாரருக்கு இழப்பீடாக வழங்கணும்னு சொல்லியும் உத்தரவிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி முறையீடு செய்ய ஏதுவாக தாசில்தாருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை 1 மாதம் நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளதோட இது போல மேலும் 2 நீதிமன்ற வழக்குகள்ல செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தாசில்தார் வெங்கட்ராமன் மற்றும் கோவை மாவட்ட ஆதி திராவிடர் நல சிறப்பு தாசில்தார் ஸ்ரீ மாலதி, அதே மாதிரி மதுக்கரை தாசில்தார் சத்தியன், வெள்ளலூர் கிராம நிர்வாகி அதிகாரி விஜயகுமார் ஆகியோருக்கு தலா 1 மாத சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பளித்திருக்கிறாரு. அபராத தொகையை மனுதாரருக்கு இழப்பீடாக வழங்க உத்தரவிட்ட நீதிபதி தண்டனை எதிர்த்து அனைவரும் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக இவர்களோட தண்டனையை 1 மாதம் நிறுத்தி வைத்தும் தற்போது உத்தரவிட்டிருக்கிறாரு. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.